ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம நடிகை மோனிஷா உன்னி அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவங்க 1971 நாராயணன் உன்னி மற்றும் ஸ்ரீதேவி உன்னி தம்பதிகளுக்கு மகளாக கோழிக்கோடில் பிறந்திருக்காங்க. ஆனால் அவங்க பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி படிப்பு படித்தது பார்த்திங்கன்னா பெங்களூரில் தாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே டான்ஸில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால 5 வயதுலேருந்தே முறைப்படி டான்ஸ் கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட 9வது வயதில் தொடர்ந்து 2 மணி நேரம் ஸ்டேஜில் டான்ஸ் ப்ரோக்ராமும் பண்ணியிருக்காங்கங்க. அவங்க முதல் அறிமுகமானது பார்த்தோன்னா தமிழில் ஒரு குறுந்திரைப்படமான பாவையா அப்படின்ற ஒரு படத்தில் தான் நடிச்சிருக்காங்க. 1984 இந்த குறும்படம் வெளிவந்து இருக்குங்க. அவங்க மெயினாக மலையாளம், தமிழ் மூவிஸில் நடிச்சிருக்காங்க. ஒரு சில கன்னடம், தெலுங்கு மூவிஸ்லையும் நடிச்சிருக்காங்கங்க. அவங்களோட அழகையும் டான்ஸ் திறமையும் பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டான டைரக்டர் மற்றும் கதை எழுத்தாளரான எம்.டி. வாசுதேவன் நாயர் அவர்கள் எழுதி இயக்கிய நாகசாதங்கள் அப்படின்ற படத்தில் 1986 அறிமுகமாகறாங்க. 16 வயதான மோனிஷா அவர்களுக்கு அந்த வருடத்தோட நேஷ்னல் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அந்த படத்துக்காக கிடச்சிருக்குங்க. 16 வயசில் முதல் திரைப்படத்திலேயே நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரே நடிகை மோனிஷா அவர்கள் தான். அவங்க சாரதா, சோபனா, மீரா ஜாஸ்மின், சுரபி லக்ஷ்மி, சோபனா அவங்களோட சேர்த்து மலையாள திரையுலகத்திலிருந்து நேஷ்னல் அவார்டு வின் பண்ண 6 நடிகைகளில் ஒருத்தங்களாக இருந்திருக்காங்கங்க. அவங்க 6 வருடங்கள் தான் மொத்தத்திலே நடிச்சிருக்காங்க. அதில் 25க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து முன்னணி கதாநாயகியாக இருந்திருக்காங்கங்க. இருந்தாலுமே அவங்க எம்.டி. வாசுதேவன் நாயர், ஹரிஹரன், பிரியதர்ஷன், அஜயன், கமல் மற்றும் சிபி மலையாளி போன்ற டைரக்டர்ஸ் இயக்கத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட முக்கியமான மலையாள மூவிஸ் பார்த்தோன்னா ஆரியன், அதிபன், குறிப்பிட்ட கணக்கு புஸ்தகம், பெருமத்தச்சன், கடவு போன்ற படங்களை சொல்லலாம். தமிழில் பார்த்திங்கன்னா பூக்கள் விடும் தூது, 3வது கண் மற்றும் கார்த்திக் அவர்கள் கூட அவங்க நடித்த உன்னை நினச்சேன் பாட்டு படித்தேன் படம் ரொம்பவே பாப்புலர். அதில் வர்ற என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேர் என்னடி பாடல் சொர்ணலதா அவர்கள் வாய்ஸில் இன்னும் இப்போவும் பாப்புலரான சாங்காக நீங்கள் எப்போவுமே கேட்கலாம். அவங்க ஒரு மலையாள மூவியோட ஷூட்டிங் முடிச்சுட்டு அவங்க காரில் அவங்க அம்மாவும் அவங்களும் வந்துட்டு இருந்தப்போ அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகி 1992 அவங்க இறந்து போயிருக்காங்கங்க. அவங்க இறக்கும்போது அவங்க வயசு வெறும் 21 தாங்க. அவங்க பெரிய நடிகையாக வர வேண்டியது, ஆனால் அவங்களோட போதாத காலம் அவங்க இறந்து போயிருக்காங்கங்க. தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.